ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் தியேட்டர்ஸ்ல ஒரு மலையாளம் காமெடி டிராமாவாக வெளியான பெண்ணு கேஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். ஜான் 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆக இருந்த பெண்ணு கேஸ் பாத்தீங்கன்னா ஜனநாயகன் போஸ்ட்பாண்ட் ஆனதுனால ஜான் 10 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்திரலாம். ஒரு பெண் பல ஆண்களை திருமணம் அப்படின்ற பேர்ல ஏமாத்துற மேரேஜ் ஃப்ராட் அப்படின்ற ஒரு தீமை பேஸ் பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. படத்துடைய ஆரம்பத்துல மென்ஸ் ஆர்மி அப்படின்ற ஒரு குரூப்ல இருக்கிற 5 ஆண்கள் பாத்தீங்கன்னா ஒரு திருமணத்தை நிறுத்துறாங்க. ஏன்னா அவங்களை திருமணம் அப்படின்ற பேர்ல ஏமாத்தின நிக்கிலா விமல் பாத்தீங்கன்னா இன்னொருத்தர மேரேஜ் பண்ண போறாங்க. சோ அதனால அந்த மேரேஜ் நிறுத்திருப்பாங்க. நிக்கிலா விமலை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. இவங்க கேரளா கர்நாடகா பார்டர்ல இருக்கிற ஒரு வில்லேஜ்ல வளர்றாங்க. தன் அப்பாவுடைய இறப்புக்கு அப்புறமா ஜாப்காக ஹைதராபாத் போறாங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால இவங்க பணத்துக்காக மேரேஜ் ஃப்ராட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இந்த கதையில் நடந்த அடுத்தடுத்த திருப்பங்கள் என்ன அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. நிக்கிலா விமல் அவங்களோட சாமன் பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்தையே ஹோல்ட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். அவங்க அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப கனெக்டபிளா இருந்தது பாக்கிறதுக்கு. ஹக்கீம் அவருடைய ரோலுக்கு ஜஸ்டிஸ் பண்ணிருக்காரு. அஜு வர்கீஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா நடிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஹியூமர் பொசிஷன் சில இடங்கள்ல ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. சில இடங்கள் பாத்தீங்கன்னா ஒரு 8 மிஸ் தான் இருக்கு. படத்தோட டியூரேஷன் 1 hour 52 minutes இருக்கு. ஒரு குயிக் வாட்சாவே இந்த படத்தை நீங்க பார்த்து முடிச்சிடலாம். சட்டிலான ஒரு ஸ்கிரீன் பிளே வச்சுட்டு எதிர்பாராத விதமான ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சிருப்பாங்க. அந்த ட்விஸ்ட் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலுமே அந்த சட்டிலான ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல ரொம்ப டிராகிங்கா இருக்கு பாக்கிறதுக்கு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் சீக்வன்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்துக்கான அந்த பேக் ஸ்டோரியுமே பாத்தீங்கன்னா பிரெடிக்டபிளா தான் இருக்கு. கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த படத்துல இருக்க சப்ளாட்ஸ் எல்லாமே பெருசா இந்த படத்துக்கு வேல்யூ ஆட் பண்ணல. ட்ரெய்லர்ல நிக்கிலா விமலுக்கு பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் ஷேட்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது நான் அவன் இல்லை படத்துல வர அந்த ஃபீமேல் வெர்ஷன் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் அந்த மாதிரியான காட்சிகள் பெருசா இல்ல. வேரியேஷன்ஸ் அப்படின்றது ரொம்ப குறைவா இருக்குது. இந்த படத்துக்கான மைனஸா அமைஞ்சிருக்கு. படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். மொத்தத்துல இது ஒரு சுமாரான காமெடி படமாக வந்திருக்கு. படத்துல அடர்கான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். பெண்ணு கேஸ் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.5 out of 10.